அனைவருக்கும் வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவருக்கு நிறைவுகளை அகத்துணை செய்து மிக்க நாங்கள் உனக்கு நன்றி செய்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேற்குரலை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயங்களை கடவும், மேலும் மாநிலத்தின் சுதத்தையும் தொழில் மேன்மையையும் சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தொடர்புடன் வாழ்ந்திட புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்கிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, உங்கள் கூடியுள்ள ரோட்டரிகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கர் அவருடைய பெரிய தலைமையிலே நம்முடைய 22 உதவி ஆளுநர் தாசன் அவருடைய தலைமையிலும் அவர்களை வரவேற்று இங்கே காரைக்கால் சுற்றி வழங்கக்கூடிய இந்த காலச்சக்கரம் நிகழ்வானது இன்றைய தினம் 38வது நாளை கடந்திருக்கிறது. 769 நாளை கடந்து சென்று கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக வெற்றி நடைபெறுகிறது. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிரபாகரன் ஐயா அவர்களை காலையில இருந்து இது எல்லாரையும் எழுப்பி செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வீட்டு ஒழுங்கு இருந்தாலே அடிக்க வந்துடும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் எழுப்பி 30-40 பேர் பயன் கொள்றாங்க. 100 பேர் 400 பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம் தூண்டுதல் செய்து செய்யக்கூடிய நம்முடைய பெரிய ஆளுநர்கள் நண்பர் ஜானிதாஸ் அவர்களே, மகேஷ்மோகன் அவர்களே, சீனிவாசன் அவர்களே, அவர்களையும் இப்படி இருந்தாலும் எந்தே ஆவணம் ஒரு வருஷத்துக்கு கண்ட்ரோல்ல காலகட்டத்துல மாட்டிக்கிட்டோம்னு ஐயா அவர்கள் வந்து காலை பயிற்சிகளை அளிக்கிறார்கள். அவர்களே வரவேற்கின்றோம். இந்த பயிற்சியில் எங்களுடைய செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களையும் வரவேற்கின்றோம். தினம் கூப்பிட்டு இருக்கேன், ஆனால் ஒரு நாளும் வர்றதில்லை. ஒரு நாள் வந்தார் செயலாளர், அவங்களுக்கு சரி போன் மாடல் எடுக்க மாட்டேங்கிறது. அப்படி போயிட்டு இருக்கு. சிறப்பு. இஸ்மாயில் வாங்க. நம்முடைய சங்கத்திலே 3 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கூடிய நம்முடைய பிரசித்த சித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவருடைய இந்த தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய வாய்ஸ் அருமையா இருக்கும். அதாவது ஒரு மந்திரபூர்வமான ஒரு வாய்ஸ் இருக்கு. வாய்ஸை கேட்டாலே போதும். சில பேர் வாய்ஸை கேட்டாலே போதும்பாங்க, கைராசி டாக்டரும்பாங்க. அது மாதிரி அவருடைய வாக்கு வந்து அருமை, வாக்குப்படிதம் உள்ளவர். அதுதான் மெயின் அந்த சப்ஜெக்ட்ல. அதுதான் நாங்கள் காலேஜகத்தில் அவரை அடிமையாக்கி வச்சிருக்கோம். அவரையும் வரவேற்று சிறப்பாக நடத்தி கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நமஸ்காரம். கரண்ட் போயிடுச்சு. நன்றிங்க ஐயா. சிறப்பானது ஒரு ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்தி இந்த நிகழ்வில் சிறப்பான ஒரு துவக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்மத்தை வச்சுக்கிறோம். எடுத்து நல்லா உச்சரிக்கிறோம். நீண்ட மூச்சுலுங்க. சின்மய முத்திரை. மூச்சை நீண்ட மூச்சு எடுத்து ஆதிமுத்திரை. நன்றாக மூச்செடுத்து வணக்கம் துறைங்க. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் தொடர் ஆசன பயிற்சிகள். கால்கள் நேர் நீட்டிங்க. கால் விரல்களை நல்லா சுருக்கி வைக்கணும். டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. விரல்கள் அப்படியே வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. நல்லா மூச்சில் விடுங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. 1 2 லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நல்லா மூச்சில் விடுங்க.
அப்படியே எழுந்திரிச்சுக்கிறோம். இடுப்புல கை வச்சுக்கோங்க. பாடி கேப் வச்சுக்கோங்க. காலை ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5. இப்போ லெஃப்ட் சைடு வந்து ரைட் சைடு. 1 2 3 4 5. கைகளை நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3. ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3. லெஃப்ட் ஹேண்ட் 1 2 3. 1 2 3. விரல்களை நல்லா மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். அப்படியே மணிக்கிட்டு வட்டம் வச்சுங்க. 1 2 3. ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3. கை மடக்கி நீட்டுங்க. ஷோல்டர் டச் பண்ணுங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகிட்டுங்க. 1 2 3 4 5. ரிலாக்ஸ். ஷோல்டர்ல கை வச்சுங்க. முழங்கை நல்லா வட்டமா வச்சுங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட் வச்சுங்க. 1 2 3 4 5. கைகளை நல்லா ஃப்ரீயா விடுங்க. நல்லா மூச்சு விடுங்க. இடுப்புல கை வச்சுக்கோங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். ரைட் சைடு பாருங்க. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட். நல்லா ரவுண்டா சுத்தணும். ரைட் சைடு இருந்து கீழ் நோக்கி வட்டம். 1 2 3 லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு. 1 2 3 நல்லா மூச்சு விடுதுங்க. ரெடி பொசிஷன். சூரிய வணக்கம். 1 2 நல்லா மூச்சுலுங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மீண்டும் மூச்சுலுங்க. மூச்சு விட்டுட்டே மெதுவா கீழே போறோம். கால் வேர்வரில் டச் பண்ணுங்க. அப்படியே பின்னாடி கணுக்கால போயிங்க. மெதுவா உடம்பை எவ்வளவு க்ளோஸா கொண்டு வர முடியும் அந்த அளவுக்கு கொண்டு வாங்க. கைகளை கீழோனி ரைட் லெக் நல்லா பின்னாடி கொண்டு போயிருங்க. நல்லா மேல பாருங்க. 5. 2 காலையும் சேர்த்து வச்சிடறோம். கைகளை உறுதியா வச்சுக்கணும். காலை நல்லா குதிக்கால கீழே டச் பண்ணுங்க. முட்டி நல்லா ஸ்ட்ரெயிட் பண்ணுங்க. 6. அப்படியே முட்டியை கீழே ஓனி நல்லா
பின்னாடி உட்கார்ந்து கால் மேல இடுப்பு கீழே வச்சு மெதுவா வாங்க. தாடையை டச் பண்ணிக்கங்க. 7 பேக் பெண்டிங் புஜங்காசனம். 8 மீண்டும் பின்னாடி கால் மேல நல்லா உட்கார்ந்து 8வது நிலைக்கு வந்துடுறோம். குதிக்கால் கீழ் டச் பண்ணியிருக்கு. கைகளை உறுதியா வைங்க. 9வது நிலை ரைட் லெக் முன்னாடி வைக்கிறோம். இந்த கை கால் எல்லாம் நேரா இருக்கணும். அந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சீங்கன்னா தான் நல்லா பலன் அளிக்கும். லெஃப்ட் லெக் வந்து நல்லா பின்னாடி நீட்டி இருக்கணுங்க. நல்லா இடுப்பு வந்து இப்படி மேல தூக்கிட்டு இருக்க கூடாது. இடுப்பு வந்து நல்லா கீழே இறக்கி நல்லா மேல பாருங்க. 10 நல்லா கணுக்கால பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு கீழே கொண்டு வாங்க. 11 மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. மீண்டும் மூச்சுலுங்க. பேக் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. வணக்கம். நல்லா மூச்சு விடுங்க. சிறப்பா சூரிய வணக்க பயிற்சி நம்ம செஞ்சுட்டோம். நல்லா உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ஆற்றல் கிடைச்சிருக்கு. ஒரு அடி கேப் வச்சுக்கிறோம். உட்கட்டாசனம். கைகள் ஸ்ட்ரெயிட் ஆயிடுங்க. அப்படியே சேர் பொசிஷன் வந்துடும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து பர்சவ திரிகோணாசனம். கால அகலமா வச்சுக்கோங்க. கைகள் ஸ்ட்ரெயிட்டா நீட்டுங்க. ரைட் லெக் முட்டியை வந்து நல்லா மடக்கிறோம். நல்லா மடக்கிட்டு அப்படியே திரும்பி ரைட் லெக் லெஃப்ட் ஹேண்ட் வந்து கீழே வரணும். நமக்கு பின்னாடி நல்லா திரும்பி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்ய முடியலைன்னா நீங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா கால் பெருவரில் பிடிச்சிடலாம். லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் பெருவரில் பிடிச்சு அப்படியே திரும்பி செய்யலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அந்த அளவுக்கு நம்முடைய உடல் இலக்கத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாம். லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்குங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கிறோம். அப்படியே ரைட் சைடு திரும்புறோம். ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக்ல டச் ஆயிருக்கு. திரும்பி நல்லா வணக்கம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விடுங்க.
இந்த ஆசனம் வராதவங்க ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் டச் பண்ணிருங்க. நல்லா மேல பாருங்க. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். நல்லா மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். காலை பிடிச்சிருங்க. நல்லா மேல அண்ணாந்து பாருங்க. அப்படியே தலையை டச் பண்ணுங்க. ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. ரைட் சைடு ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு லெஃப்ட் சைடு. கால் நீட்டி உட்காருங்க. அடுத்து ஒட்டகாசனம். முட்டி போட்டு நில்லுங்க. இடுப்புல கை வச்சு தலையை நல்லா பின்னாடி கொண்டு போயிருங்க. தலை வந்து இப்படி டைட் பண்ணி ஆப்போசிட்டா பண்ணக்கூடாது. தலை வந்து எந்த அளவுக்கு இலக்கமா வைக்கணுமோ கழுத்தை அந்த அளவுக்கு இலக்கமா வைக்கணும். அப்படியே ரைட் ஹேண்ட் ஃபர்ஸ்ட் பிடிங்க. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் இந்த ஆசனம் வராதவங்க நல்லா கால் மேல உட்கார்ந்து பின்னாடி கை வச்சு அடுத்த ஒட்டகாசனம் அப்படியே இடுப்பை தூக்கி தலை பின்னாடி வைப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. பின்னாடி கை கட்டிருங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை. நல்லா மூச்சு விடுங்க. கால் நேர் நீட்டுங்க. மார்பு சளி இருக்கிறவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப முக்கியமான ஆசனம். சுவாச பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ஒட்டகாசனம் செஞ்சுட்டு மகாமுத்ரா செஞ்சுட்டு மூச்சு பயிற்சி செய்யறது ரொம்ப சிறப்புங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி வச்சுக்கோங்க. ரைட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. சுகாசனத்துல நல்லா இயல்பா நல்லா கொண்டுக்கிறோம். 2 கையில சின்முத்திரை வச்சு நல்லா மூச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட் பெருவரில் வச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு இழுக்கிறோம். மெதுவா அப்படியே மோதிர விரல வச்சுட்டு வலது பக்கமா மெதுவா விடுங்க. மீண்டும் நல்லா ஆழமா மூச்சுலுங்க. பெருவரில் வச்சுட்டு மெதுவா லெஃப்ட் சைடு மெதுவா விட்டுறோம். ரெண்டு கையில சின்முத்திரை வச்சு நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
திருமூலர் பஸ்திரியா கட்டவரில் உள்ள வச்சுக்கோங்க. 1 2 நல்ல மூச்சை ஆழமா மூச்சை எடுத்து வேகமா நல்லா, அதாவது பலூன் வெடிச்சா எப்படி காத்து வெளியேறுது அது மாதிரி பொசுக்குன்னு விடணும் காற்ற. நல்லா மூச்சுலங்க. 3 சூப்பர். 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நல்லா கைகளை உரைச்சி நல்லா முகத்தை தொடச்சுக்குங்க. ரொம்ப சிறப்பா செஞ்சீங்க. அப்படியே சின்முத்திரை 2 கையில வச்சு மூச்சை கவனிங்க. 2 கையில சின்முத்திரை. நல்லா முடிச்சுட்டு அப்படியே கவனிங்க. சூரிய வணக்கம், உத்தரகாசனம், ஒட்டகாசனம், மகாமுத்திரம் செஞ்சுட்டு நல்லா பெரிய பேச்சு திருமணம் செஞ்சு நல்லா மூச்சை கவனிச்சு நல்லா மூச்சை எடுத்துக்கிட்டோம். மூச்சு பயிற்சியில செஞ்சிருக்கோம். நம் உடல் மனம் தூய்மையடைந்து அமைதியான சூழல் ஆழ்ந்து மூச்சு காற்றை பழக்கினால் அமைதியாக இருக்கும். உடல் மனம் தூய்மையடைந்து அனைவருக்கும் நன்றி. நன்றிங்கய்யா. இன்றைய காலை வேளையில் நமக்கு அற்புதமாக சூரிய வணக்கம் மற்றும் ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி உள்ளிட்ட அனைத்து விதமான பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நலசிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கய்யா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். இயற்கை விவசாயம் சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். டிசென்ட்ரி, டயேரியா, இந்த வயிற்றால போகுது, பேதி ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நடக்கும் பொழுது இயற்கையா எப்படி சரி பண்றதுன்னு பாக்கலாங்க. அது என்ன டிசென்ட்ரி டயேரியான்னு கேட்டீங்கன்னா, இது பாருங்க, நாமளா ஒரு மருந்தை சாப்பிட்டு விளக்கெண்ணைய குடிச்சு ஏதாவது பண்ணி மலம் போச்சுன்னா அது பேதிக்கு சாப்பிட்றதுன்னு பேரு. அதுவா தானா வந்தா டிசென்ட்ரி டயரியா, பேதி ஆகிறதுன்னு பேரு. இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் தனித்தனியா மலம் போகும். காலை எந்திரிச்சு 4 தடவை 7 தடவை அப்படியே தனித்தனியா போகும். நம்ம பயந்துருவோம். ஐயோ, காலையில இருந்து 4 தடவை போகுதே, 7 தடவை போகுதே, எதுக்கு பயப்படுறீங்க? இப்ப நம்ம மானம் போச்சா மறுவாது போச்சா? மனம் தானே போகுது. இதுக்கு எங்க பயப்படணும்? உள்ள போன சாப்பாடு என்னைக்காவது வெளியே போச்சான்னு செக் பண்ணோமா இல்லையா? கிடையாது. எங்க நேரம் பார்த்து டைம் பார்த்து சாப்பிட்றோமா இல்லையா? என்னைக்காவது டைம் பார்த்து போயிருக்கிறோமா? நாமளா ஒழுங்கா போகலைன்னா அதுவா தள்ளி விடுறதுக்கு பேருதான் இப்படி பேதி ஆகுறது. டெய்லி ஒழுங்கா மலம் போறவங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியெல்லாம் போகாது. 10 நாள் 20 நாள் 30 நாள் போகாம அடைச்சு கப்பெடுத்து இதுக்கு மேலேயும் தாங்க முடியாதுன்னு நம்ம உடம்பு எடுக்கிற அதிரடி திட்டம், ஆடி கழிவு சிறப்பு தள்ளுபடி திட்டம் போட்டு
குப்பையை வெளியே தள்ளுது. இதுக்காக பயப்படுறீங்க? இங்க பாருங்க, நம்ம சிறுகுடல் பெருங்குடல் இருக்கு இல்லையா, அதுல மழை இருக்கும். அது என்ன ஆகும், ஒழுங்கா டெய்லி போச்சுன்னா அது பேசாம இருக்கும். ரொம்ப நாள் போகாம கட்டியாகி குப்பையாகி நாதம் பிடிச்சு கப்படிச்சு இனிமேலும் இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா நம்ம உடம்பு இருக்கு இல்லையா, அது உடனே ஒரு ஆக்ஷன் எடுக்கும். ஓகே, இனிமேல் விட்டா இவர் வந்து அப்படியே வச்சிருப்பாரு, இதை உடனே வெளியே தள்ளணும்னு ஒரு ஆக்ஷன் எடுத்து முன்னாடியா அதுக்கான சுரப்பிகள்லாம் சுரக்கும். ஸ்டிமுலேட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரந்து அதை போய் தள்ளி விடும். கிளீன் பண்ணி தண்ணியெல்லாம் ஊத்தி இல்ல கிளீன் பண்ணி அமுச்சு விடும். நல்லதுதானே? இதுக்கே பயப்படணும்? தனியா மலம் போகுதா, போகட்டும். மிஞ்சி மிஞ்சி 4 தடவை போகுமா, 5 தடவை போகுமா? என்னைக்காவது குடல் வந்து வெளியே விழுந்திருக்கு? குப்பை இருக்குது, வெளியே போகுது. டைம் பார்த்து சாப்பிட்றோம், டைம் பார்த்து போகல, மொத்தமா போகுது. இதுக்கே பயப்படணும்? அதனால இனிமேல் யாருக்காவது தனியா மலம் போச்சுன்னா சந்தோஷப்படுங்க. குடல் தனது குப்பைகளை வெளியேற்றுகிறது, உடம்பு ஒழுங்கா இருக்குது, உடம்பு வைத்தியம் பாக்குதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு போயிட்டு வாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நேரா மெடிக்கல் ஷாப் போவோம், இல்ல எல்லாம் வீட்லயே வச்சிருப்போம். சில பேர் அது ஒரு பந்தா வேற, எல்லா வியாதிக்கும் மருந்து வாங்கி வீட்டுல வைக்கிறது பேர் மனப்பாடம் பண்ணி வைக்கிறதுல ஒரு பெருமை வேற. ஏதாவது ஒரு மருந்து வச்சிருப்போம், பாத்திரம் வச்சிருப்போம், எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டோன்னே உடனே மலம் வராது. அப்ப என்ன அர்த்தம், குப்பைய உள்ள அமுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். நல்லா இருப்பீங்க நீங்கெல்லாம். ஏங்க, மலம் தானே வெளியே போகுது, வெளியே போனா நல்லதா, உள்ள இருந்தா நல்லதா? எனவே இனிமேலு இந்த வயிற்றால போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செய்து இந்த மருந்து மாத்திரெல்லாம் சாப்பிடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, தைரியமா இருங்க. சரி, உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ணணும் அவ்வளவுதானே. இயற்கையா ஒரு வைத்தியம் சொல்றதை செய்யுங்க. ஒரு சொம்பு தண்ணி எடுத்துக்கோங்க, சாதாரண தண்ணி, கொதிக்க வச்ச தண்ணி எல்லாம் கிடையாது, சாதாரண தண்ணி. தேவைப்பட்டா லேசா சூடு பண்ணிக்கலாம், கொதிக்க வைக்க கூடாது. ஒரு சாதாரண தண்ணி, அதுல நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போடுங்க, கல்லுப்பு கொஞ்சம் போடுங்க. ஏன் நாட்டு சர்க்கரை கல்லுப்புன்னு சொல்றேன்னா, வெள்ளை சர்க்கரை பயன்படுத்தவே கூடாது. வெள்ளை சர்க்கரை என்பது விஷம், அதுல ஏகப்பட்ட கெமிக்கல் எல்லாம் போடுறாங்க. நாட்டு சர்க்கரை நல்லது. நாட்டு சர்க்கரை கொஞ்சம் போட்டு, அதுக்கப்புறம் கல்லுப்பு. நான் உப்புன்னு எப்பெல்லாம் சொல்றேனோ பொடி உப்பு கிடையாது, சால்ட்டுன்னு சொல்றாங்களே அது கிடையாது, கல்லுப்பு இருக்கு இல்லையா, சீ சால்ட், அது கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி ஒரு சொம்பு குடிச்சிருங்க. இதுதான் இயற்கை வைத்தியம். உடனே நீங்க எல்லாம் கேட்பீங்க, ஏன்பா மலம் தண்ணியா போகும்போது நீ சொல்ற மாதிரி ஒரு சொம்புல நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பு போட்டு குடிச்சா மலம் நின்றுமான்னு? ஹலோ, நிக்கிறதுக்கெல்லாம் ஐடியா சொல்லல, நல்லா வர்றதுக்குதான் ஐடியா சொல்லியிருக்கேன். நான் சொல்ற மாதிரி சாப்பிட்டீங்கன்னா நிக்காது, நல்லா வரும். நான் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் குடல் சுத்தம் பண்றதுதான் பேதி ஆகுறதுன்னு. அப்புறம் நிறுத்துறதுக்கு நான் ஏன் ஐடியா சொல்றேன்? என்ன, 4 முறை 5 முறை போயிட்டு வந்தா உடம்பெல்லாம் ஒரே டயர்ட் ஆயிரும். ஐயோ நம்ம அப்பான உடம்பு வெளுத்து போயிரும். நான் சொன்னது உடம்பு தெம்புக்கு தான். இத குடிச்சிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல தெம்பு வரும். போங்க, மறுபடியும் வரும், வாங்க, மறுபடியும் குடிங்க, மறுபடியும் வரும், மறுபடியும் போங்க. உடனே சில பேர் கேக்குறீங்க, ஏன்பா குடிச்சு குடிச்சு வந்து போயிட்டே இருந்தா என்னப்பா ஆகுறது, இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இங்க பாருங்க, மலம் தனியா வரும்போது பாத்தீங்கன்னா யூரினே வராதுங்க. யூரின் வழியா போற தண்ணியத்தான் குடல் வழியா தனியா அனுப்பிச்சிட்டு இருக்கு. உடம்பு எவ்வளவு சூப்பரா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கு. இது எப்படிங்க வியாதி ஆகும்? மலம் தனியா போகும் பொழுது யூரின் வராது. நீங்க ஒரு சொம்பு தண்ணி குடிங்க, நான் சொன்ன மாதிரி கரும்பு சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் போட்டு மலம் வரும், போயிட்டு வாங்க. மறுபடி போயிட்டு வந்துட்டே இருங்க. ஒரு முறை ஒரு சொம்பு தண்ணி குடிச்சிட்டு மலம் போறதுக்கு உள்ள போனீங்கன்னா மலம் வராது, ஒரு சொம்பு யூரின் வரும். அப்ப என்ன அர்த்தம், குடல் சுத்தமாயிருச்சு, இனிமேல் குடலுக்கு தண்ணியே தேவையில்லைன்னு யூரின் வருது. பாருங்க உடம்பு எவ்வளவு அதிசயமான உடம்புன்னு. உடனே என்ன பண்ணணும், ஓகே குடல் சுத்தமாயிருச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த தண்ணி சாப்பிடறத நிறுத்திட்டு ஒரு மணி நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும். நல்லா பசிக்கும், உடனே ஓடி போய் புரோட்டா வாங்கி தின்றக்கூடாது. லைட் ஃபுட்டு சாப்பிடணும். தயிர் சாப்பாடு சாப்பிடலாம், ரசம் சாப்பாடு சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், இடியாப்பம் சாப்பிடலாம், கஞ்சி குடிக்கலாம். குடிச்சிட்டு அன்னைக்கு ஃபுல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா குடல் சுத்தமாயிருங்க. இதை மட்டும் செஞ்சு பாருங்களேன், அப்பண்டிக்ஸ் வரவே வராது, அப்பண்டிக்ஸ் வலி வரவே வராது, ஹெரண்யா வரவே வராது, குடல் இறக்கம் வரவே வராதுங்க. குடல் எந்த நோய் வராதுங்க. இந்த அப்பண்டிக்ஸும் ஹிரண்யா வர்றது காரணம் என்னன்னா, குடலில் உள்ள குப்பைகளே காரணம். இந்த குப்பை எடுக்கிறதுக்கு யாருமே ஐடியா கொடுக்காம அப்பண்டிக்ஸ் ஆபரேஷன் பண்றதுக்கு மட்டும் தான் ஐடியா கொடுப்பாங்க. எனவே நான் சொன்ன மாதிரி இனிமேல் யாருக்காவது மலம் தனியா போச்சுன்னா ஒரு நாள் லீவ் எடுங்க. உங்க குழந்தைக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு நாள் லீவ் எடுங்க. நான் சொன்ன மாதிரி செய்யுங்க.
அடுத்த நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது சாக்லேட் வாங்கி கொடுத்துடுங்க. அந்த குழந்தை ஸ்கூல்ல போய் எல்லா குழந்தைகளும் சாக்லேட் தர சொல்லுங்க. அந்த டீச்சர் கேட்பாங்க, நேற்று ஏதோ உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டுட்டு இன்னைக்கு ஏன் எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன்னு கேட்பாங்க. அப்ப அந்த குழந்தைய சொல்லுங்க, எனக்கு நேற்று பேதி ஆச்சு, அதனால சாக்லேட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லுங்க. கொண்டாட வேண்டிய விஷயத்த போய் நோயின்னு பேர் வச்சுக்கிட்டு யாரெல்லாம் மருந்து சாப்பிடுறீங்களோ அந்த மருந்து தான் குப்பைகளை உள்ளே வைத்து நோய்களை உருவாக்குகிறது. பாருங்க, வயிற்றால போறது வியாதி கிடையாது, உடல் சுத்தம் செய்யற உடம்பு செய்யற ஒரு வைத்தியம். எனவே இனிமேல் யாருக்காவது வயிற்றால போச்சுன்னா அப்படியே லீவ் போட்டுட்டு ஒரு சொம்புல நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் போட்டு கலந்து குடிச்சிட்டு ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு ஃபுல்லா மலமெல்லாம் போய் குடல் சுத்தமாற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதை எதுவும் சாப்பிடக்கூடாது. அவ்வளவு இட்லி தோசை எடுத்து உள்ள போட்டக்கூடாது, வெயிட் பண்ணணும். ஃபுல்லா மலெல்லாம் போய் யூரின் வந்ததுக்கு அப்புறமா பொறுமையா உட்காந்து தயிர் சாப்பாடு சாப்பிட்டு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் போங்க. உங்கள் குடல் அவ்வளவு தூய்மையாக இருக்கும். குடலில் குப்பை இருந்தால்தான் தோல் வியாதிகள் வரும். ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், எக்ஸிமான்னு சொல்றாங்க இல்லையா, தோல் வியாதி வந்தாவே குடல்ல குப்பை இருக்குன்னு அர்த்தம். எனவே வேதி ஆவது வைத்தியம், உடம்பு குப்பைகளை வெளியேற்றுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வேதி ஆகும் பொழுது இயற்கை முறையை நீங்கள் பின்பற்றினால் நமது குடலும் உடலும் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி நன்றி ஐயா. இன்று நமக்கு பாத்தீங்கன்னாக்கா வேதி, அதாவது வயிற்றால போறதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது செய்யுது அப்படிங்கிறத பற்றி சிறப்பான ஒரு விளக்கம் பாஸ்கர் ஐயா கொடுத்தாங்க. அதையே நம்ம ஒரு நோயா ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறத விட்டுட்டு அது உடல்ல நல்லா சுத்தப்படுத்துது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்துல நம்ம செயல்பட்டோம்னா அது உடல் அனைத்தும் நமக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரு கழிவை தான் வெளியேற்றுது அப்படிங்கிற சிறப்பு நமக்கு இன்னைக்கு கூறி சிறப்பித்த கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அந்த முதல் செக்ஷன்ல இருந்து வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், காலச்சக்கரத்தோட அவங்களுக்கு ஐயாவுக்கு என்னன்னா காலச்சக்கரத்தின் சூறாவளின்னு கூட நாங்க பேர் வச்சிருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு எல்லாரையும் ஒரு சுறுசுறுப்பா ஒரு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு வார்த்தைகளால் கட்டி போடக்கூடிய ஒரு அற்புத பேச்சாளர். இன்று நமக்கு கால்சியம் மெக்னீசியம் பல்வேறு தருணத்துல பல்வேறு விஷயங்களை எடுத்து கூறி இருந்தாலும் கால்சியம் மெக்னீசியம் என்றால் என்ன, அதை நம்ம எந்த நோக்கத்துல பார்த்துட்டு இருக்கிறோம், அது எந்த நோக்கத்துல நம்ம உடல்ல வேலை செய்யுது, இயற்கையோட ஒன்றி நம்ம எப்படி அந்த கால்சியம் மெக்னீசியத்தை நம்ம உணர்றோம் அப்படிங்கிறத பத்தி சிறப்பா இன்னைக்கு விளக்கம் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த சூறாவளி இப்ப வீச போகுது. பசித்த மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு கால்சியம் மெக்னீசியம் என்றால் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் கொடுக்க ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த பசியே, அந்த உயிரை பாதுகாப்போட கருவில் சுமந்து பெற்றெடுத்த அன்னை பூமாதேவியே, எனக்கு உயிரோட்டம் உள்ள உணவு கொடுத்து வாழ வைத்த இயற்கை சத்தே, சத்து படைத்த உடலே, உடலில் உள்ள பசி மெய் உணர்வே, உன் துணையோட நிகழ்ச்சியை நான் துவங்குகின்றேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும். பசித்தர் மூலிகை மகேந்திரன். ஐயா கிளியரா கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. சரிங்க ஐயா. என்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாள் கேப் ஆகி போச்சு. இப்போ நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால வாய்ப்பு கிடைக்கும் பொழுது படைப்பினுடைய அறிவை போதிப்பேன். நீங்க எல்லாருமே என்ன அப்படின்னா, ஒரு படைப்பை நீங்கள் அறிந்து கொண்டால் பயம் வராது முதலில். அதே மாதிரி நோய் பெருகாது. அப்படியே நோய் பெருகினாலும் அந்த நோயை குணப்படுத்துவதற்காக இந்த படைத்தது என்ன இந்த உடலுக்குள் செய்கிறது என்று நீங்க புரிஞ்சுக்கினீங்கன்னா எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வராது, நடுக்கம் வராது. படைப்பை அறிந்தால் மட்டும் மனிதனுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கியமாக வாழுகிற உடல் ஆயுள் காலத்தை கூட்டும். ஒரு புரிதலுக்கு வரணும். இந்த குழு நடத்துகிறது என்றால் நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டேஜ் 10th நின்றுட கூடாது. அடுத்து +2க்கு போனோம். நீங்க அப்ப அந்த உடலுக்கு பாஸ்கரையாக்காக பண்ண பாடல், என்னுடைய உடலில் உபாதைகள் வரும், நானும் சமுதாயத்தோட மக்களோட வாழ்ந்துருக்கேன். பாஸ்கரையாக்காக பண்ண பாடல ஒரு வரி பாடுறேன். என்னுடைய உடலில் உடல் உபாதைகள் வந்தால் இந்த பாடலை பாடி என்னை நானே சரி செய்து கொள்ளுவேன்.
உடலுக்குள்ள வருகின்ற நோய்களையே மருத்துவத்தில் மாத்திரையால் குணமடையாது. உடலுக்குள்ள வருகின்ற நோய்களையே குணப்படுத்தும் அறிவு உடலுக்கே உண்டு. உடலின் மீது நம்பிக்கையை வைத்தே உடலின் அறிவை பயன்படுத்தி நோய் அனைத்தும் குணமடைந்து மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க 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 வையகம். ஐயாவிடம் அறிந்தகலை மக்களிடம் பரவவிட வேண்டும். ஐயாவிடம் அறிந்தகலை மக்களிடம் பரவவிட வேண்டும். பசி உணவே துணையாக வேண்டும். பசி உணவே துணையாக வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க 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 வையகம். இப்ப பாருங்க, உடலுக்குள் எந்த வியாதி வந்தாலும் சரி, வெளியிருந்து வந்து ஒரு நோய் தாக்குது, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்ல வேற ஏதோ ஒண்ணு கடிச்சிடுச்சு, பாம்பு கடிச்சிடுச்சு, விஷப்பூச்சிகள் தாக்கிடுச்சு, அதுக்கு நீங்க வந்து மருத்துவமனைக்கு வந்து போலாம். ஆனா உடலுக்குள்ள வருகின்ற எந்த ஒரு நோய்களுக்குமே மருத்துவமனைக்கு வந்து போக தேவையில்லை. ஆனா நம்ம என்னன்னா புரிதல் இல்ல. படைப்பை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்களே போக மாட்டீங்க. இப்ப என்னுடைய உடலில் எந்த வியாதி வந்தாலும் நாங்க மருத்துவமனைக்கு போறதில்ல. 12 வருஷம் ஆகுது நாங்க மருத்துவமனைக்கு குடும்பத்தோட போய். எது ஒண்ணுத்துக்குமே நாங்க போறது கிடையாது. 12 வருஷமா தான் அந்த கடந்து டீப்பா இந்த படைப்பினுடைய அறிவுக்குள்ள போறேன். அதுக்கு முன்னாடி வாழ்ந்தேன். அதுல வந்து முழு புரிதல் இல்ல. முக்காவாசி போனேன், முழுமை கிட்ட போல. அறிவில் பேரறிவு சிற்றறிவுன்னு இருக்கு. எப்படி? பேரறிவு சிற்றறிவு. சிற்றறிவில் வாழுகின்றவர்களும் உங்களுக்குள் பயம் இருக்கும். பேரறிவில் நீங்கள் கலந்து விட்டால் பயம் போய்விடும் உடலை விட்டு. மனதுல பயமே இருக்காது. அது படிப்படியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். படைப்பு என்றால் என்ன? கல்வியில் 2 கல்வி இருக்கு. படித்த கல்வி ஒன்று, படைத்த கல்வி ஒன்று. நீங்கள் அனைவரும் என்ன செய்கிறீர்கள் என்றால் படித்த கல்வி மட்டும் வைத்துக் கொண்டு வாழலாம் என்று நினைக்கிறீர்கள். அது படித்த கல்வி இருக்கட்டும் பொருளாதாரத்திற்கு. ஆனா படைத்த கல்வியும் நீங்கள் படிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை கொடுக்க வேண்டும். உங்களுடைய பேர பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்கணும். இப்ப என்னுடைய பிள்ளைகளை விஞ்ஞான கல்வி படிக்க வச்சுக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. என் பையனை வந்து MSc யோகா சேர்த்திருக்கேன் பொண்ணான். என்ன போல அவனும் பேசுவான், உடல் கூறுகளை பக்கவா பேசுவான். இப்ப என் பையன் பொண்ணுக்கு வாழ்க்கையில மருத்துவமே தேவை கிடையாது. ஏன்? அடிப்படையிலிருந்து அந்த உடல் கூறுகளையும் இறை படைப்புகளையும் நான் பேசின்னு வரதாட என்ன கூட முழுமையா இருந்து கேட்டு தெரிஞ்சு இப்ப அவங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுபோல உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உடலில் நோய் வருகிறது என்றால் பயம் வரக்கூடாது, புரிதல் வரணும். ஏன் எனக்கு நோய் வந்துகிறது? என்னுடைய உடலில் என்ன நடக்கிறது? இந்த படைப்பு என்பது இந்த உடலுக்குள் இருக்கு. அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கு, பிண்டத்தில் இருப்பது அண்டத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? பிரபஞ்சகத்தில் உள்ள ஒரு சத்து உடலுக்குள்ள இருக்கிற அனைத்து நோயும் குணப்படுத்தும். ஆனா அந்த புரிதலும் பொறுமையும் இருக்க வேண்டும். முதன்மை புரிதல், 2வது பொறுமை. புரியுதுங்களா? இத புரிஞ்சுக்குங்க. அப்போ இன்று முதல் நிகழ்ச்சியாக துவங்குவது என்னவென்றால், இந்த கால்சியம் மெக்னீசியம் ஆராய்ச்சி செய்த பிறகுதான் எனக்கு புரிதல் அதிகமாக வந்தது. அந்த பேரறிவில் கலக்க ஆரம்பித்த படைப்போட நம்ம கலக்க வேண்டும். உடலில் எது நோயை குணப்படுத்துகிறது? விழிப்பு நிலை என்றால் என்ன? உறக்க நிலை என்றால் என்ன? உறக்கம் என்பதை உங்களுக்கு தெளிவாக தெரிந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு மருத்துவம் உலகத்தில் வளர்ந்திருக்காது. இதை புரிஞ்சுங்க. எப்படி? உறக்கம் என்றால் என்னன்னு உங்களுக்கு வந்து தெரிந்திருந்தால் இவ்வளவு மருத்துவமே உலகத்தில் வளர்ந்திருக்க. எல்லா ஜீவராசிகளும் படைப்பை கூர்ந்து கவனிக்கிறது, உறக்கத்தை கூர்ந்து கவனிக்கிறது. அதனால்தான் எந்த வியாதி வந்தாலும் உடலில் நோய்கள் குணமடையும். விழிப்பு நிலையில் ஒரு நோயும் குணமடையாது, உறக்க நிலையில் மட்டுமே நோய்கள் குணமடையும். உங்களுக்கெல்லாம் ஒரு இன்று நடக்கும் இதுக்கு மேல வர பாடத்தில் ஐயா எப்படிங்க ஐயா ஒரு மாறுபட்டு சிந்தித்து பதில் சொல்றீங்களே? இதுவரையிலும் நான் பேசினால் உலகத்தில் எந்த புக்லையும் இருக்காது. எந்த மகான்கள், சித்தர்கள், மகர்ஷிகள் யாருமே இதுவரை பேசாத தலைப்பு பேசுவேன். இதுக்கு பேசுவதற்கு காரணம் என்னவென்றால், வானத்தினுடைய பூமியிடம் சரணாகதியாயிருக்கேன். நான் அங்க படிக்கிறேன், வானத்துக்கிட்டையும் பூமி கிட்டையும். அதுக்கு முதன்மை எது என்றால் விவசாயம். இந்த உறக்கத்துல நான் எங்கிருந்து எடுக்கிறேன் வார்த்தைகளை? விதைக்குள் பசி உறங்கிக் கொண்டிருக்கிறது, அங்கிருந்து சப்ஜெக்டை எடுக்கிறேன். அதனால்தான் நீங்கள் படைப்பினிடம் படிக்க வேண்டும்.
அதுதான் படைத்த கல்வி. இப்ப கல்வி என்னன்னு புரியுதா? படித்த கல்வி ஒன்று, படைத்த கல்வி ஒன்று. சரி, இப்போ கால்சியம் மெக்னீசியம் அப்படின்னா என்ன? அது வந்து என்னன்னா இங்கிலீஷ்ல இருக்கு. ஏன்னா கொஞ்சம் இங்கிலீஷையும் கலந்து பேச வேண்டியது இருக்கு. பேசினாதான் கொஞ்சம் புரியும். நான் ரொம்ப பழைய தமிழ்ல போனோம்னா இப்ப இருக்கிற மக்களுங்களுக்கு கொஞ்சம் புரியாது. என்னுடைய குவாலிபிகேஷன் சொல்லிடுறேன். நான் எத்தனையாவது படித்திருக்கேன் அப்படின்னா 5வது படித்திருக்கேன். என்னுடைய ஆசிரம் என்பது பசி உணவு படைப்பு. பசி உணவு படைப்பு. வானமும் பூமியும் பசியால் இயங்குகிறதுன்னு சொல்லுவேன். இதுவரையில யாருமே சொன்னதில்ல பாத்தீங்களா? பசியால் இயங்குகிறது. பிரபஞ்சம் முழுவதும் பசி இருக்கிறது. அதனால்தான் இந்த உடல் முழுவதும் பசி இருக்கிறது. பிரபஞ்சம் முழுவதும் உணவு இருக்கிறது. அதனால்தான் இந்த உடல் முழுவதும் உணவு இருக்கு. அதனால்தான் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் எதை சார்ந்து வாழுகிறது என்றால் பசியும் உணவும் சார்ந்து வாழுகிறது. அப்ப பசி என்றால் என்ன தெரியல. இப்ப பலர் சொல்றாங்க பசித்து சாப்பிடு, பசித்து சாப்பிடு, பசித்து எல்லாம் பசித்து தான் சாப்பிட்டுங்கிறோம். அப்படியும் வியாதி வருகிறது. அப்ப பசித்து சாப்பிடு என்றால் பசி என்றால் என்னன்னு புரிய வைத்திருந்தால் இன்று இவ்வளவு நோய்கள் வளர்ந்திருக்காது. உங்களுக்கு புரிதல் வந்திருக்கும். நீங்கள் மாறுவதற்கு இந்த புரிதல் என்பதுதான் உங்களை மாற வைக்கும். தைரியம் வரும். அதை தான் இன்று நான் நடத்துகிறேன். பசி 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 கடந்து சென்று கொண்டே இருப்பேன். நீங்களும் அதுபோல் சென்று கொண்டே வாருங்கள். ஆதியில் கலப்பீர்கள். ஒரு பயமும் வராது. என்னை போல் தெளிவாக பேசுவீர்கள், தெளிவாக வாழ்வீர்கள், உண்மையோட வாழ்வீர்கள். நான் பேசுவது அனைத்தும் உண்மை. ஆனால் எந்த கருவியாலும் கண்டுபிடிக்க முடியாது என்னுடைய பேச்சுகளில் உள்ள ஆராய்ச்சிகளை. ஆராய்ச்சின்னு கூட சொல்லக்கூடாது, உண்மை. ஏனென்றால் மனிதனுடைய கண்டுபிடித்த கல்வியால் உருவாக்கப்பட்ட கருவி என்பது உயிர் இல்லாத ஒரு கருவி. உயிர் இல்லாத ஒரு கருவி. உயிர் உள்ளதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நான் உயிரையும் கடந்து உள்ள சென்று பாடம் நடத்துவேன். அது பிற்காலத்தில் புரியும். இந்த குழு என்பது அற்புதமான ஒரு மார்க்கத்தை உங்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கு. குழுவுக்கு மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிங்கள். அற்புதமான ஒரு உண்மையை உணர போறீங்க. அப்போ கால்சியம் என்றால் என்ன? நான் ஒன்றையே பேசக்கூடாது. நீங்க யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. 2 கேள்வி கேட்கிறேன். கால்சியம் என்றால் என்ன? மெக்னீசியம் என்றால் என்ன? அடுத்து பூமி ஏன் சுத்துகிறது? பூமி சுத்துவதால் என்ன நடக்கிறது? 1, பூமி தன்னை தானே சுத்துகிறது. 2வது பூமி சூரியனை சுத்துகிறது. அப்ப இந்த பூமி அது சுத்துவதால் என்ன நடக்கிறது? இத நீங்க புரிஞ்சுக்கணும். கரண்ட் ஆப் ஆயிடுச்சு, கொஞ்சம் இருட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். இத இன்னைக்கு விளக்கிறேன், அது சரியா இருக்கும். சரி, கால்சியம் என்றால் என்ன? டக்குன்னு கொஞ்சம் பதில் சொல்லுங்க யாராவது ஒருத்தர். ஏன்னா நீங்க பதில் சொல்லும் போது தான் கூர்ந்து கவனிப்பீங்க. அதுக்காக தான், வேற ஒண்ணும் இல்ல. உப்பு சத்து. உப்பு சத்து கால்சியம் என்றால். மெக்னீசியம் யாரா சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. கிட்னி எனர்ஜி நல்லா இருந்தா பல்லு நல்லா இருக்குங்க. இல்ல நான் கால்சியம் மெக்னீசியம் கேட்டேன். நான் மெக்னீசியம் என்றால் என்ன? தாது சத்து. தாது, ரைட், நன்றி. இப்போ பாருங்க, ஒரு பதிலை கேளுங்க. படித்த கல்வி படைத்த கல்வி. இப்போ ஃபர்ஸ்ட் கால்சியம் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டாரு, எல்லாருக்கும் புரியும். மெக்னீசியத்துக்கு அது ஒரு தாது சத்துன்றாங்க. படித்தவருக்கு புரியும், படிக்காதவருக்கு புரியாதே. நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், இப்ப எனக்கு புரியவில்லையே சத்து என்றால் என்னன்னு. அப்ப என்ன அப்படின்னா, படித்தவருக்கும் புரிய வேண்டும், படிக்காதவருக்கும் புரிய வேண்டும். இதுதான் படைப்பினுடைய கல்வி. இப்ப மெக்னீசியத்துக்கு நான் விளக்குகிறேன், எவ்வளவு எளிமையாக புரியுதுன்னு பாருங்க. எல்லாருக்கும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க கூட புரியும். அதுதான் படைத்த கல்வி. இப்ப கால்சியமுக்கு எல்லாருமே பதில் சொல்லிடுவாங்க, டக்கு 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 டக்குன்னு. உப்பு சத்து, கால்சியம், எலும்பு சத்து, கதிரவனுடைய சத்து, இது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஆனா மெக்னீசியத்துக்கு இதுவரையிலும் ஒருவரும் உலகத்தில் பதில் சொல்லியதில்லை. அதை எளிமையாக விளக்குறேன். கால்சியம் மெக்னீசியம் நான் எப்படி விளக்குகிறேன் பாருங்கள். கால்சியம் என்பது ஆண், மெக்னீசியம் என்பது பெண். உலகத்தில் யாருக்கும் புரியாமையா போயிடும் இது. 800 கோடி பேர் மக்களுக்கும் இது புரியும். கால்சியம் என்பது ஆண், மெக்னீசியம் என்பது பெண். கால்சியம் என்பது வானம், மெக்னீசியம் என்பது பூமி. இது புரியுதுங்களா? கால்சியம் என்பது பகல்,
மெக்னீசியம் என்பது இரவு. கால்சியம் என்பது வெப்பம், மெக்னீசியம் என்பது குளிர்ச்சி. கால்சியம் என்பது சூரிய நாடி, மெக்னீசியம் என்பது சந்திர நாடி. கால்சியம் என்பது உடம்புல வெள்ளணுக்கள், மெக்னீசியம் என்பது சோப்பணுக்கள். புரியுதுங்களா? எவ்வளவு எளிமையாகுது பாத்தீங்களா? கால்சியம் என்பது சூரியன், மெக்னீசியம் என்பது சந்திரன். குளிர்ச்சி. அப்ப என்ன இருக்கு? இரண்டே இரண்டு தானே இருக்கு. இப்ப பாருங்க, அனைவரும் புரிதலுக்கு வர வேண்டும். ஒன்று கால்சியம் இருக்கு, இன்னொன்னு மெக்னீசியம் இருக்கு. கால்சியம் என்பது வெப்பம், மெக்னீசியம் என்பது குளிர்ச்சி. அப்ப நோய்கள்னு வந்திருந்தா, ஒண்ணு நீங்கள் வெப்பமாக உணவு சாப்பிடுறீங்க, நோயின்னு வந்தா வெப்பத்தால் ஒரு நோய் வந்திருக்கு. அடுத்து குளிர்ச்சின்ற ஒரு உணவு சாப்பிடுறீங்க, இல்லை என்றால் குளிர்ச்சியால் ஒரு நோய் வந்திருக்கும். நோய் என்பது இரண்டு தானே. எப்படி 4448 நோய்கள் சொல்றீங்க, வியாதிகள் சொல்றீங்க? உண்மையாவே இருக்கா? இந்த வானமும் பூமியும் சேர்ந்து ஒருத்தனை கேள்வி கேட்க வைக்குது பாத்தீங்களா? அனைவரும் சிந்திப்பீங்க பாருங்க. வானமும் பூமியும் ஒரு மாற்றத்தை பூமியில் உருவாக்குகிறது, அதுக்காக என்னை பயன்படுத்துகிறது. அது கொடுத்த அறிவை உங்களுக்கு நான் போதிக்கின்றேன். நீங்க ஒருத்தர் கேள்வி கேட்கறேன்ல, நான் சாப்பிட்டது ஒண்ணு சூடான உணவு சாப்பிட்டேன், இன்னொன்னு குளிர்ச்சியான உணவு சாப்பிட்டேன். நோய் வந்திருந்தா சூட்டினால் ஒரு நோய் வந்திருக்கும், குளிர்ச்சியால் நோய் வந்திருக்கு. ரெண்டே ரெண்டு தானே, கால்சியம் மெக்னீசியம். எதுக்கு இவ்வளவு நோய்கள்? எதுக்கு இவ்வளவு ஆராய்ச்சிகள்? நீங்கள் எதை செய்தாலும் சரி, இந்த உடல் இரண்டாக மாற்றும். ஒன்று வெப்பமாக மாற்றும், இன்னொன்று குளிர்ச்சியாக மாற்றும். அது இரண்டே சூரிய நாடி, சந்திர நாடி. நீங்கள் எதை சாப்பிட்டாலும் சரி, இந்த உடலில் சிவப்பணுக்களாக மாறும், பிற்காலத்தில் அது வெள்ள அணுக்களாக மாறும். புரியுதுங்களா? முதல்ல இந்த புரிதலுக்கு வாருங்கள். அப்ப கால்சியம் என்ன, மெக்னீசியம்னா என்ன, இரவு பகல் என்றால் என்ன, பூமி ஏன் தன்னை தானே சுத்துகிறது, பூமி ஏன் சூரியனை சுத்துகிறது, அப்ப இந்த பூமிக்கு என்ன தேவை, இந்த உடலுக்கு என்ன தேவை? இரண்டே இரண்டு மட்டும் தேவை இந்த உடலுக்கு, கால்சியம் மெக்னீசியம். என்னுடைய முதன்மையான ஒரு ஆராய்ச்சி, இந்த ஆராய்ச்சிக்குள் கடந்து உள்ள செல்லும் போதுதான் இந்த பிரபஞ்சத்தோட சத்துக்கள் புரிய ஆரம்பித்தது, பிரபஞ்சத்தோட ரகசியங்கள் புரிய ஆரம்பிச்சது. நீங்கள் உலகத்தில் 100 வருஷம் 200 வருஷம் 500 வருஷம் கூட படிச்சுட்டு வாங்கள், எவ்வளவு ஒன்னால பேசுங்கள், இரண்டே இரண்டில் அது சுருங்கிவிடும். கால்சியம் மெக்னீசியம். பாடத்தை சிம்பிளாக்கிடுவேன், எவ்வளவு பெரிய பாடம் வந்தாலும் சிம்பிளாக்கிடுவேன். இதை உலக மக்களுக்கு போதித்து உலக மக்களை எளிமையாக வாழ வைத்து நலமோடு வாழ வையிடா என்று இந்த வானமும் பூமியும் கொடுத்த ஒரு அறிவுதான் என்று நான் உங்களுக்கு போதிக்கின்றேன். சிம்பிளா வாழலாம். கால்சியம் மெக்னீசியம் இரண்டு மட்டும் கையில் இருக்கு. இப்போ ஆணனுடைய உயிராற்றலில் கால்சியம் 51 இருந்தால் மெக்னீசியம் 49 மாறிவிடும். அது கண்டிப்பாக ஆண் குழந்தையாக பிறக்கும். ஆணனுடைய உயிராற்றலில் மெக்னீசியம் 51 ஆனால் கால்சியம் 49 மாறிவிடும். அது கண்டிப்பாக பெண் குழந்தையாக பிறக்கும். 50 கால்சியம் 50 மெக்னீசியம் இருந்தால் அது திருநங்கையாக பிறக்கும். பகல் முழுவதும் கால்சியம் என்ற ஒரு ஆற்றல் பூமியின் மேல் கொட்டி கொண்டிருக்கிறது. கூர்ந்து கவனிங்கள் பாடத்தை. கால்சியம் என்ற ஒரு ஆற்றல் வானத்தில் இருந்து பூமியின் மேல் கொட்டி கொண்டிருக்கிறது. வெப்பம் என்ற ஒரு ஆற்றல். வெப்பம் அதிகமாகிவிட்டால் வெறும் ஆண் குழந்தையாவே பிறக்கும், பெண் குழந்தை பிறக்காது என்று பூமி தன்னை தானே சுத்தி கொண்டு இரவை கொண்டு வருகிறது. குளிர்ச்சி. இரவு முழுவதும் குளிர்ச்சி என்ற ஒரு ஆற்றல் பூமியின் மேல் கொட்டி கொண்டிருக்கிறது. குளிர்ச்சி அதிகமாகிவிட்டால் வெறும் பெண் குழந்தையாவே பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்காது என்று மறுநாள் காலையில் கதிரவனை கொண்டு வருகிறது, வெளிச்சத்தை கொண்டு வந்து வெப்பத்தை கொண்டு வருகிறது. பூமி சுத்துவதால் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த புரிதல்கள் வந்தீங்களா? எவ்வளவு எளிமையாகுது பாத்தீங்களா? பூமி சுத்துவதால் ஆண் குழந்தை பெண் குழந்தை. ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்வதற்காக நான் சுத்தி கொண்டிருக்கிறேன். இது எங்க படித்தேன் என்றால் மண்ணில் படித்தேன், அன்னை பூமி தாயிடம் படித்தேன். உலகத்தில் எந்த புக்கிலையும் இருக்காது. பூமி சுத்துவதற்கு இவங்க என்னென்னவோ ராக்கெட் விட்டுன்னு என்னென்னவோ பேசிக்கிறாங்க, என்னென்னவோ ஆராய்ச்சி பண்ணிக்குது படித்த கல்வி. இவங்க ஆராய்ச்சி பண்ணதையெல்லாம் பூமி ஏற்றுக்கொண்டதா? இவங்க சொன்னதுக்காக பூமி மாறிக்கொண்டதா?
உலகத்தில் 800 கோடி பேர்கள் என்றால் 400 கோடி பேர்கள் ஆண்கள், 400 கோடி பெண்கள், ஒருவனுக்கு ஒருத்தி. இதுவே என்னுடைய உணவு தர்மமடா என்று அன்னை பூமாதேவி கொடுத்த கல்வியை ஒன்று உங்களுக்கு நான் போதிக்கின்றேன். தெளிவு வர வேண்டும், உண்மை உங்களுக்கு புரிய வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பூமி சுத்துவதால் ஆண் குழந்தையும் பெண் குழந்தை பிறக்கிறது. பூமி சுத்துவதால் ஆண் தன்மையும் பெண் தன்மையும் சமநிலை செய்கிறது. இப்போ போர்கள் வருகிறது. போர்கள் வந்ததும் போர்களில் ஆண்கள் அதிகம் இறந்து விட்டாலும் வெறும் ஆண் குழந்தையாவே பிறக்கும், பெண் குழந்தை பிறக்காது. படைப்பு எவ்வளவு துல்லியமா, அது போரெல்லாம் கவனிக்காது, பூமியில் உள்ள உயிரினங்களை மட்டும் கவனிக்கும். போரெல்லாம் மனிதன் கண்டுபிடிச்சு கொண்டு வந்து மனிதனையே அழிக்கின்றான். உலகத்தில் ஒன்றில் மட்டும் உலக சமாதானம் வரும், ஒன்று போட முடியும். எது என்றால் பசியும் உணவும். இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. பசியும் உணவில் மட்டுமே சமாதானம் வரும். இதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். இந்த உடல் என்பது இரண்டே இரண்டு, பசியும் உணவும். கால்சியம், மெக்னீசியம். இதுக்கு மேல பாருங்க, 2 வைத்தே பாடத்தை நடத்துவேன். அனைத்து பாடமும் நடத்த போறேன். 2 வைத்து. அடுத்து மாதவிலக்கு சம்பந்தப்பட்டது வரப்போகுது. அடுத்து கருப்படைப்பு. கருப்படைப்புலாம் அற்புதமான ஒரு கல்வி. உணவு எப்படி உடலாக மாறுகிறது, அடுத்த கல்வி. அற்புதமா இருக்கும் உங்களுக்கு. புரிதல் 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 புரிதல். தைரியம் 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 தைரியம். எதற்கும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. 2 போதும் உங்களுக்கு. படைப்பு என்பது பசியும் உணவும். பிறந்ததும் அழுதீர்கள், பசி எடுத்தது. அன்னை தாய்ப்பால் கொடுத்ததும் உணவு கொடுத்ததும் உறங்கினீர்கள். உறக்கத்தில் தான் உடல் வளரும், உறக்கத்தில் தான் நோய்கள் குணமடையும். இதை புரிந்து கொள்ளுங்கள். அப்ப பூமி தன்னை தானே சுத்துவதால் என்ன நடக்கிறது? ஆண் தன்மை பெண் தன்மை சமநிலைப்படுத்துகிறது. சரி, தன்னை தானே சுத்தலாமே, அது ஏன் சூரியனை சுத்துகிறது? இப்ப உங்களுடைய வீட்டில் காய்கறிகள், மல்லிகை சாமான்கள் எல்லாமே வீட்டுல இருக்கு. உங்களுடைய தேவைக்கு ஏற்ற அளவுக்கு வீட்டுல 3 பேரோ 4 பேரோ இருக்கிறீங்களோ, இல்ல 2 பேர் இருக்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்றவாறு உள்ள வீட்டுல இருக்க போகுது. வீட்டுல இருப்பதை சமைத்து சாப்பிடுகிறீர்கள். வீட்டுக்குள்ள உணவு பற்றாக்குறை வந்து விட்டால், ஒரு பை எடுத்துன்னு கடைக்கு போறீங்கல்ல, மல்லிகை கடைக்கு, வீட்டை விட்டு வெளியே போறீங்கல்ல, தள்ளி போறீங்கல்ல. வீட்டுக்குள்ளவே வாழ்ந்தாலும் இன்னைக்கு வீட்டை விட்டு வெளியே போறீங்க. ஏன் போறீங்க? உங்களுக்கு உணவு தேவை. உணவு இருந்தால்தான் நீங்கள் உயிர் வாழ முடியும். உங்களுடைய உடலில் பசி இருக்கிறது. பசி மட்டும் இருந்தால் உயிர் வாழ முடியாது. பசி உங்களுடைய உடலில் வாழ வேண்டும் என்றால் உணவை கொடுத்தால் பசி உயிர் வாழும். நீங்கள் உணவை கொடுக்கவில்லை என்றால் உணவு எங்க இருக்குதோ அங்க கிளம்பி பசி கிளம்பிடும். இதுதான் இறப்பு. இறப்புக்கு ஒரு புரிதலுக்கு வாருங்கள் என்று. உணவு எங்க இருக்கிறது? உடலுக்குள் நல்ல உணவு இருக்கிறவர்களும் அந்த பசி என்பது உடலுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும். உள்ள உணவு இல்லை என்றால் வானத்தில் உணவு இருக்கிறது, உடலில் உள்ள பசி கிளம்பி வானத்தில் கலந்துவிடும். இதுவே இறப்பு நிலை. மாறுபட்ட கல்வி இது. கொஞ்சம் இதுவரையிலும் நீங்கள் படிக்காத கல்வி படிப்பதால் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். இது கண்டினியூா போக போக நல்ல ஒரு புரிதல் வந்துடும். என்னுடைய மாணவர்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக வாழுகிறார்கள், தைரியமாக வாழுகிறார்கள். அது காரணம் என்னவென்றால் இந்த உண்மையை புரிந்து கொண்டார்கள். அப்போ நீங்க வீட்டுல மல்லிகை சாமான் உணவு இல்லை என்றால் உணவை தேடி கடைக்கு போய் உணவை வாங்கி கொண்டு வந்து சமைத்து தனக்கு சாப்பிடுகிற, தன் கணவருக்கு கொடுக்கிற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற, தன்னுடைய பேர பிள்ளைகளுக்கு கொடுக்கிறீர்கள். அப்போ உணவு இல்லை என்றால் எங்க உணவு இருக்கோ அங்க உணவை தேடி நீங்கள் போறீங்க. அதுபோல் அன்னை பூமாதேவியோட பிள்ளைகள் தான் நம்ம அனைவரும். பூமியில் உள்ள 800 கோடி மக்களும் மற்ற ஜீவராசிகளும், எல்லா ஜீவராசிகளும், எல்லா உயிரினங்களும், மரம் செடி கொடி அத்தனையும் அன்னை பூமாதேவியோட குழந்தைகள். அந்த குழந்தைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்றால் உணவு எங்க இருக்கு என்றால், பூமாதேவியோட கணவன் யார் என்றால் கதிரவன். படைப்பை கூர்ந்து கவனிங்கள். தன் கணவனை தேடி உணவுக்காக செல்லுகிறார். வீட்டில் கணவன் மனைவி வாழுகிறார்கள். கணவன் போய் வெளியே போய் வேலை செய்து சம்பாரிச்சு கொண்டு வந்து மனைவியிடம் கொடுத்தால் அந்த காசை வைத்து மனைவி வீட்டுக்கு தேவையான பொருள்களை மனைவி வாங்குகிறார். இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்தார்கள். பெண்கள் எல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க, இப்பதான் போறாங்க. சரியா? அது அவங்களுடைய விருப்பங்கள். ஆனா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ
இன்றைக்கு சாயந்தரம் அரிசி வாங்க வேண்டும், பருப்பு வாங்க வேண்டும், இது அது எல்லாமே வாங்க வேண்டும் என்றால் மனைவி கணவனை நோக்கி நிற்பார்கள், எப்ப வருவாரு. அதுபோல் தன்னுடைய குழந்தைகளை வாழ வைப்பதற்காக சத்து வேண்டும் எனக்கு. இங்க பொருளாதாரம்னா இப்ப பணம் இருந்தால காசு குத்து வாங்குறோம். இது சத்து வழிபாடு. அப்ப சத்து எங்க இருக்கு என்றால் கதிரவன் இருக்கு. அதனால்தான் கதிரவனை சுத்தி வருகிறது. பூமி ஏன் சுத்துது புரியுதுங்களா? அந்தந்த பிரபஞ்சகத்தில் உள்ள சத்துக்களை பூமி உள்வாங்கி கொண்டே இருக்கும். எப்படி? பூமி உள்வாங்கி கொண்டு செரிமானம் செய்து அந்த செரிமானத்தை அனைத்தும் தாய்ப்பாலாக மாற்றுகிறது. பூமி என்ன செயல் செய்து பாத்தீங்களா? பூமியை தொட்டு நெத்தியில் பட்டையடிங்கள், இல்லை என்றால் குனிந்து மூதாதி பூமி தாய்க்கு மொத்தமிட்டு நேசிங்கள். எவ்வளவு ஒரு செயலை உங்களுடைய தாய் 10 மாதம் சுமந்தார்கள், 2 வருடம் பால் கொடுத்தார்கள், அதற்கு மேல் உங்கள் தாய் கொடுக்கவில்லை. உங்களுடைய ஒரு உடலையும் சரி இத்தனை ஆண்டு காலமாக சுமந்து கொண்டு இத்தனை ஆண்டு காலமாக உணவை கொடுத்து கொண்டிருப்பது யார்? பூமி தாய் பூமாதேவி. அவளை முத்தமிட்டு நேசிங்கள். அவளுக்கும் உங்கள் பிள்ளையின் மீது எவ்வளவு பாசம் இருக்கோ அதே போல் நம்ம மீது அவளுக்கும் பாசம் இருக்கு. நம்ம பிள்ளை மீது நம்ம பாசம் வைக்கும் போது நம்ம பிள்ளை நம்ம மீது பாசம் இருக்க வேண்டும் என்று நாம நினைக்கிறோம் இல்ல, அதுபோல் தாயும் நினைப்பால பூமி தாய். அதனால தாய் மீது எப்பொழுதும் நன்றி உணர்வோட இருங்கள், பாசத்தை செலுத்துங்கள், உண்மை உணர்வோட இருங்கள். கதிரவனிடம் சென்று அங்கு இருக்கிற சத்துக்களை உள்வாங்கி செரிமானம் செய்து அதை தாய்ப்பாலாக மாற்றி அதுதான் தாவர உணவாக மாறுகிறது. அந்த தாவர உணவு பூமியினுடைய தாய்ப்பாலே தாவர உணவுகள் அடுத்த பாடத்தில் வரும். எப்படி? பூமியினுடைய தாய்ப்பாலே தாவர உணவுகள், தாவர உணவே அடுத்த பாடத்தில் அதை நடத்துவோம். புரியுதுங்களா? இன்று கால்சியம் மெக்னீசியம் என்றால் என்னன்னு புரிஞ்சுங்களா? அடுத்த பாடம் உணவு எப்படி இந்த உடலுக்கு மாறுகிறது, இந்த உணவு என்பது என்ன, அது எப்படி இருக்கு, அது எப்படி சத்தாக மாறுகிறது அப்படின்றத பார்ப்போம். இன்று கால்சியம் மெக்னீசியத்தை இன்று புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தெளிவா எளிமையா இருக்கும். கால்சியம் என்பது ஆண், மெக்னீசியம் என்பது பெண். கால்சியம் என்பது வெப்பம், மெக்னீசியம் என்பது வழவழப்பு. கருத்து மாதவிலக்கு சம்பந்தப்பட்டதில் நடத்துவேன். பெண்கள் அந்த கிளாஸ் நடத்தும் போது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. அனைவரும் அதை அறிந்து நீங்கள் உங்களுடைய உடலில் ஆரோக்கியமானதும் இந்த குழுவும் நானும் இன்று இலவசமாக இந்த கல்வியை கொடுத்திருக்கோம். இதை அறிந்து உலக மக்களுக்கு இந்த கல்வியை கொடுங்கள். இந்த குழுவும் நானும் ஒரு பெரிய தர்மத்தை செய்திருக்கோம். அந்த தர்மத்தோட நீங்களும் கலந்து உலக மக்களுக்கு இந்த தர்மத்தை சேர்ந்து ஆதியில் உள்ள உண்மையோட கலங்கள். நீங்களும் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பசியும் உங்களுடைய உணவும் உங்களை நலமோடு வாழ வைக்கும். வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. முடிந்தால் இந்த மந்திரத்தையும் சொல்லுங்கள். பசி பிரபஞ்சம் முழுவதும் பெருகி இருக்கிறது, இந்த உடலில் குறையக்கூடாது. பசி மட்டும் இருந்தால் வாழ முடியாது, உணவு உற்பத்தி ஆனால் தான். அதனால்தான் இந்த தாரக மந்திரம் வாழ்க பசி, வாழ்க பசி, வளர்க உணவு. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் மனமார்ந்த நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு கால்சியம் மெக்னீசியம் என்பதை தன்னுடைய பாணியிலே சூறாவளி பயணமாக இன்று புறப்பட்டிருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்கள் இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுத்து அனைவருக்கும் புரிதலையும் ஏற்படுத்தி இருப்பார்கள் என்று நினைக்கிறோம். கண்டிப்பாக இவருடைய இந்த ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு தெளிவான ஒரு விளக்கங்களை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக ஒவ்வொரு நிகழ்விலும் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அந்த வகையிலே இன்று அனைவரும் ஒரு சிந்திக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கை முறையில் இப்படியும் உண்டா அப்படிங்கிறதை சிந்திக்கக்கூடிய ஒரு இன்றைய அற்புதமான விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். எனவே கால்சியம் மெக்னீசியம் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த பசித்தர் மூலிகை மகேந்திரன் ஐயா அவர்களுக்கு காலச்சக்கரம் நிகழ்ச்சி சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க மகிழ்ச்சி. ஐயாவோட கருத்தை பத்தி ஒரு சில நபர்கள் கருத்துக்கள் வேணா கூறலாம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சில நபர்கள் கூற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன், சுஜாதா. சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஐயா இது மாதிரி நான் கேக்குறேன். இது வரைக்கும் இது மாதிரி கேட்டது இல்லை, படிச்சது இல்லை. ரொம்ப அற்புதமா இருந்தது உங்க கருத்துக்கள்லாம். சரி, நன்றி. இன்னும் மேலும் கேட்கணும்னு தோணுது. மிஸ்டர் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ண, இருந்தாலும் ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்னும் நிறைய கேட்கணும், அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கு. சரி, நன்றி மகிழ்ச்சி. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
நன்றி மகிழ்ச்சி. நன்றி. ஐயா வணக்கம், பெருமாள் பேசுகின்றேன். வணக்கம் ஐயா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. ஐயா வந்து நம்ம இதுல தான் யோகா குரூப்ல தான் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் ஆபீஸ் போனீங்கன்னா சார் வணக்கம் சார் அப்படிம்பாங்க. நம்ம யோகா குரூப்ல தான் குணாபாலன் சார் ஐயா வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மந்திரத்தை முதலில் கற்றுக்கொண்டேன். இரண்டாவதாக சூறாவளி என்று பெயர் வைத்தார்கள். நான் அதிரடி சூறாவளி என்று பெயர் வைக்கின்றேன். மூலிகை மகேந்திரன் என்றால் அதிரடி சூறாவளி தான். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. இந்த வாழ்க பசி 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 என்றால் ஒரு மனிதனுக்கு பசி, இரண்டாவதாக தூக்கம், மூன்றாவதாக தான் இருக்க இருப்பிடம் உணவு உண்ண. ஆனால் இவ்வளவு இருந்தாலும் அந்த இயற்கை அன்னைக்கு கேரளாவில் வயநாட்டில் நடந்தது அந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனை. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு 10-15 வருஷம் 20 வருஷம் ஹாஸ்பிட்டல் அன்னைக்கெல்லாம் என்ன ஏதுன்னே தெரியாது, போகாம இருந்திருக்காங்க. ஆனா இப்பதான் ஹாஸ்பிட்டல்னு போயிட்டு மாத்திரை மருந்தை சாப்பிட்டுட்டு உடம்புக்கு ஏதோ ஒரு வியாதின்னு சொல்லி போய்கொண்டு இருக்கு. அத நிவர்த்தி பண்ணினால் மிக்க அனைவருக்கும், இந்த குரூப்பில் உள்ள அனைவருக்கும் உங்கள் பாதம் தொட்டு வணங்குவோம் என்று நன்றி கூறி வாழ்க பசி வளர்க உணவு என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா, மகிழ்ச்சி. ஆனா அந்த பாதம் தொட்டு வணங்குறதெல்லாம் வேண்டாங்க ஐயா, அது மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது. இதுக்கு மேல விட்டுடுங்க, வேண்டாம். நம்ம அனைவரும் சமநிலை. கிடைக்கல, டவர் கிடைக்கலைங்க. சரி நன்றி. ஓகே, நன்றிங்க. டவர் கிடைக்கல, இன்னைக்கு பாப்பா விட்டுறதுனால கொல்லிமலை அடிவாரத்துல இருக்கீங்க. சரி, மகிழ்ச்சிங்க ஐயா, மகிழ்ச்சி. நன்றி. யாராவது கருத்துக்கள்? நன்றிங்க ஐயா. நன்றி. பேச்சை கேட்டு நல்லா சுறுசுறுப்பா இருக்கும். நன்றிங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சி. எல்லாரோடாலும் புத்துணர்ச்சியா இருக்கும். ஒரு டிஃபரெண்டா இருக்குல்ல, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி நிறைவு இன்னைக்கு. வேற ஒண்ணு இல்லை. புதுசா ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ஒரு சந்தோஷம் இருக்கும். அது மாதிரி இருக்கும். ஒரு மாறுபட்டு ஒரு கருத்து கேட்கும்போது நல்ல ஒரு தெம்பு இருக்கும். அப்படியே ஓடும், ஒரு வாரத்துக்கு ஓடும் இந்த சிந்தனை. நன்றி மகிழ்ச்சி. ஐயா வணக்கம் ஐயா, நான் கோயம்புத்தூர்ல இருந்து சாரதா பேசுறேங்க ஐயா. வணக்கம்மா. உங்களோட நிகழ்ச்சி இதாங்க ஐயா, முதல் தடவையா நான் கேக்குறேன். உண்மையாவே விளக்கங்கள் வந்து இவ்வளவு தெளிவா யாரும் சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனா உங்களோட இது கேக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்குங்க ஐயா, மென்மேலும் இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னு. ஆனா இனி வர்ற வருங்கால குழந்தைகளுக்கு வந்து இது கண்டிப்பா கொண்டு செல்லணுங்கிறது என்னோட விருப்பங்க ஐயா. ஏன்னா அவங்க நம்ம சந்ததிகளுக்கு வந்து இன்னும் நிறைய பழைய விஷயங்கள் வந்து தெரியறது இல்ல, எங்களுக்கே தெரியறது இல்ல. இனி எங்க பேரன் பேத்திகளுக்கெல்லாம் இத வந்து நான் ஒரு இதாவே சொல்லி தரணும்னு கூட நினைக்கிறேங்க ஐயா. உங்களோட இதை அவங்களுக்கு போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. குணபாலன் ஐயாவுக்கு இது ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்குங்க ஐயா. அகிலா அவங்கனாலதான் நான் இந்த இதுக்குள்ள வந்தேங்க ஐயா. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு இது ரீச் ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேங்க ஐயா பிரபஞ்சத்துக்கிட்ட. நன்றிங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. முருகன் சார் பேசுறாரு. சரி, அவங்க பேசட்டும். இத கேட்கும்போது ஏதோ கட்டி போட்டு உட்கார வச்ச மாதிரி ஒரு ஃபீல், யோகா பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு வேற விஷயம் எதுவுமே சிந்திக்க முடியாத அளவுக்கு ஈடுபாடா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி. ரொம்ப நன்றிங்க. நன்றி மகிழ்ச்சிங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. நான் இங்க காரைக்கால் மயில்வாகன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. அருமையான தகவல் ஐயா. நான் இது வரைக்கும் இது மாதிரி நிகழ்வுகளை நிகழ்ச்சியை பார்த்ததே இல்ல. சொல்லணும், பாருங்க எந்த மூலையில இருந்தாலும் பூமிக்கும் வானத்துக்கும் என்னங்கிறத எங்களுக்கு இப்ப ரொம்ப புரிய வச்சிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி நிகழ்ச்சி நிறைய எங்களுக்கு கொடுத்து நீங்க உதவணும்னு உங்களை கேட்டுக்கொண்டு வணங்கி மகிழ்கிறேன் ஐயா. வணக்கம். கண்டிப்பாங்க ஐயா. நன்றி மகிழ்ச்சிங்க ஐயா. சந்தோஷம் ஐயா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனுசையா பேசுறேன். நான் வேலூர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன். சரி. நன்றி. தன குனிஞ்சு வணங்கி வாழ்த்துக்கிறோம். வாழ்த்த வயதில்லை. சமநிலை
வாழ்த்த வாய்ப்பு. அந்த அதுக்காக சொல்றேன். ஒருத்தர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கும். உங்க கையில குடுத்துட்டேன் சொல்றேன். என்ன குருன்னு சொல்றது, அடுத்து தலை வணங்குறது, கால இதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம். முதல்ல அதை செய்யக்கூடாது. நீங்க கால்ல வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ஒரு தலைப்பா நடத்துவேன். அன்னைக்கு தெரியும் யார் கால்ல வேணும்ன்றதெல்லாம் வந்து நீங்க சொன்னீங்கல்ல சார், பூமி தாய் வணங்கணும் முத்தமிடணும். அத நான் டெய்லியுமே செய்வேன். தூங்கி எழுந்த உடனே 2 கையும் தேய்ச்சி கண்ணுல ஊத்தி கைக்கு முத்தம் கொடுத்து பூமியில தொட்டு வணங்கி கைக்கு முத்தம் கொடுப்பேன். கீழே ஊனி நம்ம படுத்திருக்கு எழுந்த உடனே அந்த வேலையை செய்வேன் டெய்லியுமே. அத எனக்கு அப்படியே தோணிச்சு, அதை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது நம்ம செய்யறது ரொம்ப கரெக்டான விஷயம்ன்றது இப்ப புரியுது. ஐயா நல்ல சிவம் ஐயா அவர்கள் நல்ல விளக்கமா கிளாஸ் எடுக்கிறாரு. குருபாலன் ஐயாவுக்கு எல்லாருக்குமே நன்றி. உங்களுக்கும் நன்றி. நன்றி, மகிழ்ச்சி. காலையில 4:30 மணிக்கே எழுந்துட்டு நான் மேல வந்துருவேன். நீங்க குளிர்ச்சி சொன்னீங்கல்ல, சமநிலையில இருக்கும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது இல்ல. நான் சின்ன வயசுல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனது இல்ல. இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு நடந்துப்பேன். நான் இயற்கை கிட்ட அதுதான் கேட்பேன். எனக்கு தெரியாத விஷயத்த எனக்கு தெரியப்படுத்து பூமி வானத்தாயே. இயற்கை அகிலா மேடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இயற்கைக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, அது நம்ம சொல்லணும். அதை டெய்லியுமே சொல்லுவேன். டெய்லியுமே மேல வந்துருவேன். எங்க நான் வேலூர்ல இருக்கேன். பெங்களூருக்கு போவேன் பொண்ணு வீட்டுக்கு, அங்கேயும் அதே மாரி செய்வேன். பையன் வீட்டுக்கு சென்னைக்கு வந்திருக்கேன். இப்ப மேல மாடி மேல வந்துட்டேன். அதே எங்க போறதுனாலும் மாடி மேல போயிடுறது. நான் காலையில 5:30 மணிக்கு மாடிக்கு வந்துருவேன். ஓகே, நான் ரொம்ப தேங்க்யூ. நன்றி நன்றி. ஐயா வணக்கம். வாழ்க. வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு வாழ்க வளத்துடன். தினசரி வந்தீங்கன்னா எனர்ஜியா மாறிடுவோம். நல்லா இருக்கு. ரொம்ப டைம் கொடுக்கணும்ல ஐயா, வந்து எல்லாரும் கலந்து கொடுங்கல. வெறும் ரசம் சாதமே சாப்பிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். ஒரு நாளைக்கு ரசம் சாதம், ஒரு நாளைக்கு சாம்பார் சாதம், ஒரு நாளைக்கு மோர் குழம்பு, ஒரு நாளைக்கு வத்த குழம்பு, துல்லியமா கொடுப்பாரு. எந்த நேரத்துல எதை கொடுக்கணும், எந்த நேரத்துல எதை கொடுக்கணும் அப்படின்னு. அதனால வந்து எல்லாம் கலந்துருக்கு. நன்றி, மகிழ்ச்சி. வாழ்க வாழ்க வளர்த்தோம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா, மகிழ்ச்சிங்க ஐயா. யோகாசிரியர் நல்ல சிவம். நன்றி, நன்றிங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப மகிழ்ச்சிங்க. நல்லா இருக்கிறீங்க. உண்மையாலுமே நாங்க புது ஸ்வீட் தான் சாப்பிட்டு இருக்கிறோம். சரி சரி. எங்க ஆசிரியர் எல்லாம் அந்த 50 பொருளை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சயின்ஸ்ல படிச்சிருக்கிறோம். ஒரு தெளிவான ஒரு உலகியல் விளக்கத்தோட தான் நம்ம பாடம் எடுக்கிறோம். பஞ்சபூதங்களை புரிஞ்சுக்கிட்டு அது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதும் எல்லாருமே சொல்லி இருக்காங்க. சிறப்பா அதன்படிதான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொல்றது புதிய கருத்தா இருக்குது. எங்க மூளைக்கு புதிய தீனியா இருக்குது. அதனால இத வந்து நல்லா மென்னு சாப்பிட்டு உங்க கருத்துக்களை அதுல வந்து முழுமையா கருத்தை பகிர்ந்து கொண்டுங்கய்யா. உங்களோட பேசுறதுக்கு ஒரு நாள் பத்தாதுங்க, ஒரு 10 நாளாவது தேவைப்படும். கேம்ப்ல சந்திக்கலாங்கய்யா. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அடுத்த கேம்ப்ல சந்திக்கலாங்கய்யா. ரொம்ப நன்றி. சரிங்க ஐயா. எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா பெருசா விரிவாக்கம் பண்ணாங்க. இந்த நானும் அந்த விரிவாக்கத்துல இருந்தோம் தான். இந்த வானமும் பூமியும் சுருக்கமான ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குது. சரிங்க. அறுசுவை என்றால் என்ன, பஞ்சபூதங்கள் என்றால் என்ன, அதை சுருக்கி கொடுக்குற பாருங்க. பின்னாடி நல்லா இருக்கு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டினியூ எல்லாரும் எளிமையா. இப்ப பேசும்போதே பாடி லைட் வெயிட் வரணும். யோக நிலையில் ஒரு லைட் வெயிட், காதில் புத்துணர்ச்சியாக உண்மையை கேட்கும் பொழுதே பாடி லைட் வெயிட் வரணும். இப்ப உடம்புல லைட் வெயிட்ல இருக்குது. அதுக்காக நன்றி, மகிழ்ச்சிங்க. மகிழ்ச்சிங்க. வணக்கம். நன்றி நன்றி. சிறப்பு ஐயா. வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 2 வருஷம் ஐயாவோட இன்னும் இந்த பேச்சுதாங்கிறது கிடையாது. இந்த இன்னைக்கு எடுத்த பாடங்கள் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் ஐயா கைவண்ண இருக்குது. அதாவது எப்படின்னா மண்குளியல். இன்னைக்கு வந்து மண்குளியலை பத்தி நம்ம சிவசேலத்திலையும் பார்த்திருப்போம், நம்ம வானகத்திலையும் பார்த்திருக்கோம். கொல்லிமலையில வந்து வந்த சில பேர் பார்த்திருப்பீங்க. கொல்லிமலையில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 150 அன்பர்கள் வந்து கலந்துக்கிட்டா அதுல 100 அன்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜென்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேரடியா அந்த மண்குளியல் போட்டு கொடுத்தது ஐயா தான். அந்த அளவுக்கு
இன்னைக்கு வந்து வார்த்தைகள் இல்ல, உடல் உழைப்பாலையும் எல்லாருக்குமே வந்து ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா, அடிச்ச அடியில எல்லாருமே பட 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 அது வீடியோ இருந்தா கூட உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அடுத்தது அந்த அளவுக்கு எல்லாருக்குமே வந்து அந்த வலி இருந்தா கூட அந்த மண்குளியல் போட்டு எல்லாருக்கும் அந்த உடல வந்து சீரமைச்சு சிறப்பா சிறப்பா செஞ்சாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பெருமையும் ஐயாவுக்கு உண்டு. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இப்ப என்ன செய்றாங்கன்னாக்கா, தன் ஊர்லயே மண்குளியல் வந்து அவங்க ஏற்படுத்தி சிறப்பா நடத்திட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல வேணா போடுவாங்க. உங்களுக்கு அந்த மண்குளியல் பத்தி எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயம். உங்களுக்கு மண் தேவைகள் இருந்தா கூட நீங்க ஐயாட்ட வாங்கிக்கலாம். அவங்க வந்து எப்படின்னா, பேக் பண்ணி அத வந்து சரி பண்ணி வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தேவைகள் அப்படின்னு சொல்லிட்டு மண் தேவைப்பட்டா, நீங்க அவங்கள்ட்ட வாங்கிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அவங்க விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம இன்னும் சில விஷயங்கள் அவங்க வந்து குடுத்துட்டு இருக்காங்க. அத பத்தி அவங்க குழுவுல போடுவாங்க. நீங்க உங்களுக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்க அவங்கள்ட்ட வாங்கி இது பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இன்னைக்கு தொடர்ச்சியா அந்த மண்குழியில வந்து தொடர்ச்சியா எல்லாருக்குமே செஞ்சுகிட்டு இருக்காங்க. சொந்த ஊர்ல. அதாவது ஜோலார்பேட்டையா? ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை. ஆற்காடுக்கும் ஆரணிக்கும் சென்டர்ல திமிரி என்ற கிராமம். திமிரி என்ற ஆ. கிராமத்துல வந்து திமிரில இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் பசி உணவு படைப்பு ஆசிரமம். ஆசிரமம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல வந்து மண்குளியல் நடத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா, நேரடியா போய் நீங்க அந்த பயனை ஏற்படுத்திக்கலாம். இல்ல நீங்க வீட்ல குளியல் ஏற்படுத்துறதுனால மண் தேவைப்பட்டா கூட, நீங்க அவங்கள்ட்ட அந்த மண்ண வாங்கி நீங்க மண்குளியல் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்றைய அ ஐயாவுக்கு வந்து என்னென்ன பேர் வேணாலும் வைக்கலாம். சூறாவளி, அதிரடி சூறாவளி என்ன வேணாலும் சொல்லலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ஒரு கருத்த வந்து ஒரு புதுமையா புகுத்துறது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு வந்து நீ ஒரு கருத்த வந்து நமக்கு வந்து அடுத்தடுத்த செஷன்லயும் பார்ப்பீங்க. ஒவ்வொன்னத்தையும் சொல்லக்குள்ள, அது நமக்கு எந்த அளவுக்கு ஈஸியா அ புரிய வைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா புரிய வைப்பாங்க. இப்ப என்னன்னாக்கா, கருத்துக்கள் எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எப்புட்றா நம்ம வந்து ஒரு மாறுதல் இருக்கே, இது வந்து நமக்கு வந்து இந்த கருத்துகள்ல ஒரு டிஃபரெண்டா இருக்கு அப்படிங்கிற மாரி தெரியும். இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, உணவு முறைக்கு இப்ப இந்தியாவுல இருந்தாலும் உணவு சாப்பிடுறது தான். இதே வெளியூர் வெளிநாடு போறீங்க. அங்க போனாலும் சாப்பாடா தான் இருக்கும். ஆனா உணவு முறைகள் தான் மாறும். ஆனா எல்லாருமே உணவு சாப்பிடுறது ஒண்ணுதான். அப்படிங்கிற கருத்துல தான் இன்னைக்கு அவங்களோட கருத்து என்பது வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எல்லாருக்குமே தேவையான ஒரு சிறப்பான அம்சம் தான். எனவே இந்த நிகழ்வுல இன்னைக்கு ஐயா ஏற்படுத்தினத எல்லாருமே பின்பற்றி, அவங்களுடைய அந்த நினைவுகளையும் நம்ம வந்து ஒரு அளவுக்கு நினைச்சு பார்த்தோம்னா, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற மாரி நமக்கு தோணும். எனவே அனைவரும் இந்த நிகழ்வை ஒரு சிறப்பு நிகழ்வாக எடுத்துக்கொண்டு சிறப்படைய வேண்டும் என்று அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்து ஒரு சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்தி கொடுத்த மூலிய மகேந்திரன் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மற்றும் இன்று ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் அதன் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலவேளை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க பசி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க பசி, வளர்க உணவு, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளர்க பசி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேண்ணா. சரி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மகிழ்ச்சி. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நான் கொள்ளைகால இருந்து பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன். உங்ககிட்ட அந்த இது ஒண்ணு வாங்கியிருந்தேன், அது நல்லா சிறப்பா இருக்குதுங்க ஐயா. அந்த அத்தி பவுடர் ஒரு டைம் அனுப்பிச்சிருந்தீங்க. அது சாப்பிட்டுட்டு இருக்கேன் டெய்லியும். சரி. பால்ல போட்டு கலந்து சாப்பிடலாம். அது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா இருக்கு. சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்க. அது எல்லாமே வரும். அத்திப்பழம்னா என்ன, உடம்புல சோப்பணுக்கள் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது,
அடுத்த கிளாஸ்ல ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டா போங்க, எல்லாரும் வாங்க அதுக்காக. சிறப்புங்க ஐயா, அது நல்லா சிறப்பா இருந்ததுங்க. கண்டிப்பா மகிழ்ச்சி. ஐயா உங்க நம்பர் கிடைக்குமா ஐயா? முழுக்க ஐயா நான் ஐயா சுஜாதா குரூப்ல பேசுறேன். போட்டு சொல்லிடுறேன். குரூப்ல போட்டுறேம்மா, குரூப்ல நீங்க போடுறேன் இருக்கு, ஓகே. குரூப்லயும் இருக்கு, நான் குரூப்லயும் போட்டுறேன். நன்றி நன்றி. ம். நல்லது. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குடியில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.